எங்கள் வீட்டில் வர பைப்பு தண்ணி நல்லாவே இல்லை, குளோரின் மனம் வருது. டீ போட்டால் கேவலமாக இருக்குன்னு கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்தேன். அது என்னன்னா பாதியிலே ஊற்றிக்கிச்சு. இருக்கிற கொஞ்சோண்டு டீயை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு இன்னைக்கு சாப்பாட்டு வேலைலாம் நேரமாகவே முடிஞ்சதால குலோப் ஜாமுன் செய்யலாம் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் போட்டு அது மட்டும் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு பேக்கெட் போட்டு அது மாவு ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. அதனால சரின்னு 2 பேக்கெட்டையும் போட்டுட்டு இதை என் பொண்ணுகிட்ட வந்து நான் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டியதாக இருந்துச்சு. நான் எடுக்கும் போதெல்லாம் அம்மா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போய் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் திரட்டிக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டேன். சக்கரை பாகு வந்து இதுக்கு ஈஸி தான். என்னன்னா கம்பி பதெல்லாம் வர வேண்டியதில்லை, லைட்டாக தொட்டா பீசு பீசுன்னு கையில் விட்டுற மாதிரி இருந்தால் போதும். இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு யூடியூப்ல பார்த்தேன். அதனால கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சரி அது பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இது வெடிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் விரிசலாக இருந்துச்சு மாவு உருண்டையிலே. போட்டோடனே அதே மாதிரி வெடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் தரலாம் குலோப் ஜாமுன் சுடும்போது அப்படின்னு நினச்சா அதெல்லாம் தப்பு. நீயே 4 பேருக்கு டிப்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சுடும்போது. ஆனால் டேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. நாங்கள் வந்து இதை வந்து ஊற வரைக்கும் எங்களால் பொறுக்க முடியாது. அதனால தான் இப்போ எடுத்து ஒரு 2 பீஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. 2 பீஸ் என்